ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான 3 புதிய தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு உயர்வு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வெளியாயிருக்கு. திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அது போல் இன்ஃபர்மேஷன்லாம் பரவின்னு வருது. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 1000 ரூபாயிலேருந்து 1500 உயர்த்த போகிறாங்களா, அது எந்த டேட்லேருந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியாத உங்களுக்கு மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தெரியாத இருக்கீங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது எந்த வெப்சைட்டில் போய்ட்டு எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அரசுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் சரி, இல்லை இதுக்கு மேலே பணம் வாங்கணும் சரி, அந்த முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று தொகை உயர்வு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். இது ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3மே புதிய தகவலாக வெளியே இருக்குது. இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் இந்த ஸ்கீமில் பயன்பெறவங்களும் சரி, இல்லை பயனாளிகளாக புதுசாக இந்த ஸ்கீமில் சேர போகிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது. முகாம் மூலியமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கட்டமாக பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க 1,06,50,000 பேர். அவங்களுக்கு செப்டம்பர் 14-15 முதல் தவணையாக பணம் கிரெடிட் ஆகி வருது. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 56 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம், நிராகரிக்கப்பட்டவங்க தகுதியானவங்களாம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலயமா நிறைய பேர் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஒரு 11,85,000 பேர். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்தில் 2 லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சுட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. இன்னும் கூடுதலாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராது இருக்குது. ஒரு சிலவங்க மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் இருக்கு. அந்த நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் எப்படி வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும் கோரிக்கை என்ன அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வச்சிருக்காங்க. அதன்படி இனிமேல் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதிக்கு பதிலாக 1லிருந்து 5ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தமிழக அரசு வச்சுன்னு வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் பணம் மாதம் மாதம் கிரெடிட் ஆகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பணம் கிரெடிட் பண்ணணும், பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புலேருந்து மகளிர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையே எழுந்திருக்கு. அது முக்கியமான ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் செலவை சமாளிக்கிறதுக்கு பெருமளவில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை, அது மட்டும் இல்லாமல் பல கரண்ட் பில்லு, இது போல் ஈபி பில்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பணம் வர வச்சிங்கன்னா எங்களுக்கான குடும்ப செலவுக்கு நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சேமிக்கிறதா இருந்தாலும் இந்த தேதிக்குள்ளே பணம் செலுத்திங்கன்னா நாங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே சேமித்து வைப்போம் அப்படின்ற மாதிரி மகளிர் தரப்பில் கோரிக்கையாக எழுந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்த்துவ சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க திமுக தரப்பினர் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்த ஆளும் கட்சி திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ரூபாய் 1000க்கு பதிலாக 1500 கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகளில் கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்க தெரியாது இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லி வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஆர்டிக்கலில் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக எழுதியிருக்கும். இந்த 1000 ரூபாயிலிருந்து 1500 எழுது சம்மந்தமாக அந்த ஆர்டிக்கல்
ஆர்டிகல் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் செய்ய முடியும், அதாவது வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறவங்களும் இல்லை ஆரம்பத்திலே வந்து அப்ளை பண்ணிட்டு இது வரைக்கும் வந்து பணத்துக்காக வந்து பணம் வராத வெயிட் பண்ணுறவங்களும் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம்ன்றத ஒரு வெப்சைட் மூலிமா வந்து செக் பண்ணலாம். அந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த குரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பாரில் TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச் பாரில் போயிட்டு TN ஸ்பேஸ் Info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்து www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு சஜஷனில் வந்து ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதை வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல் வந்து தொடர்ந்து வந்து போட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசனாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் என்ன சர்ப்ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு, கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தை பற்றி போட்டிருக்கோம். PM கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து இது போல் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் என்னென்ன சொல்யூஷன்லாம் வந்து தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோ வந்து போட்டு வரும். இன்றைக்கி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கும். அதில் வந்து திட்டம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். குஷி தான் இனிமேல் நடக்க போவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆர்டிகல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லணும், அந்த மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். இந்த வெப்சைட்டோட அதாவது வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ஆர்டிகலோட லிங்க் கூட முடிஞ்சால் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் மகளிர்கள் பலரும் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து கண்டினியூ நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சில மாதங்களுக்கு முன் வந்து மேல்முறையீடு வந்து நிறைய பேர் வந்து செஞ்சிருந்தீங்க. அவங்களுக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து ஜனவரி மாதமும் வந்து கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மறுவாழ்வு முகாமில் வந்து வசிக்கிறவங்களுக்கு ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையை வந்து இப்போ அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து வாங்கி வராங்க. மேலும் வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களே வந்து கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்த்துருந்தாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிச்சிருந்தார். 90% மகளிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு இருக்கலாம். அந்த விடுபட்ட பட்டியலை வந்து சேகரித்து மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார். அது சம்மந்தமாக நம்ம இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை என்ன என்று சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் அப்படின்றது இந்த ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம சேனல்லே வந்து ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொகை வந்து தொடர்ந்து 15ஆம் தேதி வந்து அக்கௌண்ட்டில் வந்து செலுத்தப்படுறாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு வந்து செலுத்துகிறாங்க. அந்த 15ஆம் தேதி செலுத்துறது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து செலுத்தினாங்கன்னா மகளிருக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வந்து எழுதியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மகளிர்கள் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து செலுத்துறீங்கன்னா ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து செலவாயிடுது. 15ஆம் தேதிக்குள்ளே செலுத்துறது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து செலுத்துறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயன்பெறும் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து வங்கி கணக்கில் வந்து வர வைக்கும்போது கரெக்டாக வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த வரத்துக்கு SMS வந்து செலுத்துறாங்கன்னா அது வந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து செலுத்துறதுக்கு அது போல் இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா அரசு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து பணம் வந்து செலுத்தினாங்கன்னா எங்களுக்கு வந்து மாதந்தோறும் மாதத்தில் முதல் வாரத்தில் வந்து வர செலவு எல்லாமே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். முக்கியமாக வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் வாடகை வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில பில்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முக்கியமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்டிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்கிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டேட்டஸ் செக் செய்யறது சம்மந்தமாக ஒரு ஆர்டிகளே நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆர்டிகளில் இருக்கிற லிங்க்கை வந்து ஸ்டேட்டஸ் செக் அப்படின்ற ஆர்டிகளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஆர்டிகலாக வந்து போட்டிருப்போம். கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிகல் வந்து விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்கிற ஆப்ஷன் வந்து லோட் ஆகும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. யாருக்காவது வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்யும் இது போல் வந்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் என்ன நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் 1500 வந்து உயர்த்து சம்மந்தமாகவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுகவினர் 1500 வந்து உயர்த்துக்கு வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமிழக அரசு தற்சமயம் வந்து 1500 வந்து உயர்த்துக்கிறதுக்கு வந்து எண்ணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த
லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வாக்குறுதி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலையும் வாக்குறுதிகளை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேல்முறையீடு செய்தவங்க ஒரு 11,85,000 பேர், அதில் 2 லட்சம் பேருக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து ரூபாய் 1000 வந்து கிரெடிட் பண்ணப்பட்டது. மேலும் இதோட பயனாளிகளின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து வந்து உயர்ந்து வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இன்னும் வந்து இந்த லோக்சபா தேர்தலை முன்னிட்டு, அது மட்டும் இல்லாமல் 2024-25 நிதியாண்டை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயனாளிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களோட இன்னும் பரிசீலனைக்கப்பட்டு கலாய்ப்பாடு செய்யப்பட்டு ஒரு சிலவங்க வந்து சேர்த்துன்னு வராங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வருது. அந்த நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் எப்படி வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு விவரம் வந்து தெரியும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிகளை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த ஆர்டிகளை கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் tninfo360.com அப்படின்னு வந்து இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி இந்த ஆர்டிகளை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வந்து உங்களுக்கான டவுட் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். மேலும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து போட்டிருக்கும். நீங்கள் ஹோம் பேஜ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் போஸ்ட்லேயே வந்து நிறைய போஸ்ட் இருக்கும். அப்படிலாம் கீழே பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம், பிஎம் கிசான் ஸ்கீம், அடுத்து வறுமை கோட்டம் கீழே இருக்கிற பட்டியலை எப்படி வந்து செக் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கும். அது சம்மந்தமாக ஆர்டிகல் வந்து போட்டிருக்கும். இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கும். மேலும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, முதல்வர் வந்து ஒரு முக்கியமான உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடர்பாக அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கால் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லாம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா மக்களுக்கு வந்து கால் பண்ணியே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் ஒரு சில ஆஃபீஸில் இருந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கரெக்டாக வந்து வருதா, கரெக்டாக வந்து மாதம் முதல் எந்த பிரச்சனையும் இல்லாத வந்து வருதா அப்படின்ற மாதிரி அமைச்சர்களையும் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டம் நேம் வந்து இப்போ ரீசனாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குற திட்டம். அந்த திட்டத்தோட பெயர் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் வந்து போடலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து பணம் வராதவங்க மேல்முறையீடு பண்ணவங்க வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இதை தான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டேட்டஸ் எக்ஸைட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் வந்து இருக்குது, தரவுகள் கிடைக்கவில்லையா, இல்லை வந்து மேல்முறையீடு செய்யணுமா, இல்லை வந்து புதுசாக தான் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றத அவங்களே வந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார். இது சரியான தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது. வருவாய் கோட்டாட்சியர்ட்டும் தாசில்தார்ட்டும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சிலவு வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எது போல இருக்குன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொகைக்காக தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் நீங்கள் வந்து உங்களுடைய கலாய்வில் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது இருக்குது உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்ற மாதிரி நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1500 உயர்வு சம்பந்தமாகவும் இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 தகவல் சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சம்பந்தமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தனா உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அந்த ரிப்ளை மூலமா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பெருமையுடன் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து வேறு ஏதாவது வந்து கண்டென்ட்டில் வீடியோ போடணுமா, அதை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.